எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுனும் ஃப்ரெஞ்ச் நாட் அப்புறம் லவங்கம் ஸ்டிச் போடுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு ஹரிசாண்டல் இல்லைனா வெர்டிக்கல் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட் ஒர்க் போடும்போது அந்த துணி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரூச் பின் ஏதாவது செய்யும்போது அதோட அவுட்லைனுக்கு கூட இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல செயின் ஸ்டிச்சில் முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டதுக்கப்புறம் போட்ட இடத்துலேருந்து ஒரு லூப் எடுங்க. எடுத்து இந்த லைனுக்கு கீழே குத்தி எடுக்க போகிறோம், மேலே குத்தி எடுக்க போகிறோம். மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஸ்டிச்சாக குத்தி குத்தி எடுத்தோம்னா அதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இப்போது மேலே ஒரு குத்தி எடுத்து அதுக்கு அப்படியே ஒன்றும் பண்ணாதீங்க, கீழே அப்படியே குத்தி எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் மேலே எடுத்துங்க. ஒரு ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச் கீழே ஒரு ஸ்டிச் மேலே அப்படின்னு போட்டு மாற்றி மாற்றி போடுங்க. நான் இப்போ தூரமாக போட்டு காமிக்கிறேன். இப்போ அதே ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் நம்ம நெருக்கமாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே தூரமாக போடுறதுக்கு நெருக்கமாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் நெருக்கமாக போடலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கட் ஒர்க்கில் துணி சீக்கிரம் வெளியே பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நெருக்கமாக போட்டிருக்கிறது தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ நான் செயின் ஸ்டிச் ஒரு கலர்லேயும் ஜிக்ஸாக் ஸ்டிச் ஒரு கலர்லேயும் போடுறேன். செயின் ஸ்டிச் நான் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு க்ரீன் கலரில் டபுள் ஸ்டாண்ட் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாற்றி மாற்றி மேலேயும் கீழேயும் குத்தி எடுங்க. இது நீங்கள் தனியாக ஒரு டிசைனாக கூட போடலாம். இந்த மாதிரி கலர்ஸ் மாற்றி போட்டிங்க அப்படின்னா பார்டர் லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணால் பார்டர் லைன் போடலாம். ப்ளவுஸ் நெக் லைனுக்கு இல்லைனா சுடிதார் நெக் லைனுக்கு கூட இது பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட அந்த ப்ளூ கலர் த்ரெட்டோட நூல் மேலே வந்துடுச்சு. அதை அப்படியே ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம
ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நார்மல் ஷூயிங் நீடிலில் 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் போட்டு எடுத்திருக்கேன். நார்மல் சில்க் த்ரெட் நூல் தான். நீங்கள் ஜரி த்ரெட்டில் கூட இது ட்ரை பண்ணலாம். இப்போ கீழேருந்து மேலே விட்டு எடுத்துடுறேன். இப்போது நம்ம நீடில் 2 சுற்றி எங்கேருந்து நூல் வருதோ அது பக்கத்தில் குத்தி உள்ளே விட்டுருங்க. இந்த கையில் நம்ம இந்த சில்க் த்ரெட்டை பிடிச்சிக்கணும் டைட்டாக. ஏன்னா சில்க் த்ரெட் வந்து சீக்கிரம் சிக்கு விழுந்துடும். இன்னொரு வாட்டி கீழேருந்து மேலே எடுத்து நீடில் 2 சுற்றிக்குங்க. பக்கத்துலேயே விடுங்க. இந்த கையில் சில்க் த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் ஸ்டாண்டை திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த திலகம் ஷேப்பில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இப்படி வந்திருக்கு. இதுக்கு நம்ம ஜரியில் டபுள் லைன் அவுட்லைன் கொடுக்கலாம். இது டபுள் லைன் அவுட்லைன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த ஷார்ப் பாயிண்ட்ஸை நல்லா கவனமாக போடுங்க. இப்போது இந்த அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், டிசைன் இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குது. இப்போது நம்ம லவங்கம் ஸ்டிச் பார்க்கலாம். அதே மாதிரி கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. நான் இதில் 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பக்கத்தில் குத்துறதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி குத்துனீங்க அப்படின்னா இதுதான் லவங்கம் ஸ்டிச். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லவங்கம் ஸ்டிச்சுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. லவங்கம் ஸ்டிச் வந்து கொஞ்சம் தள்ளி குத்துவீங்க. இதே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் பக்கத்துலேயே குத்தணும். பார்த்து சில்க் த்ரெட்டை மட்டும் கைப்பிடிச்சி நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்படி குத்துனதுக்கப்புறம் அந்த நீடிலையும் ஒரு விரலை பிடிச்சிட்டு சில்க் த்ரெட் வருது பாருங்கள், அதையும் ஒரு விரலில் இழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த பர்ஃபெக்டாக அந்த லவங்கம் ஸ்டிச் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தலைப்பகுதியில் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து நான் ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், ப்ளஸ்ஸு நடுவில் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. அதில் எப்படி டிசைன் போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து பெருசாக போடணும், இன்னொரு ஸ்டிக் வந்து சிறுசாக போட்டிங்க அப்படின்னா ஒரு பூ டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேயும் நீடில் வந்து பத்திரமா படிங்க. இதில் ரெண்டே விஷயந்தான். ஃபர்ஸ்ட்டு நீடில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டை வந்து சிக்கு விழுகாமல் அந்த தலைப்பகுதியை நம்ம விழ வைக்கணும். இப்போது இந்த பூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த டிசைனில் நடுவில் இந்த மாதிரி பாசி வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியும்.
இந்த டிசைன்ஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.